காலை உடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை மார்க்கு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் முதல் 5 வசனங்களை முதலாவது வாசிக்கிறேன். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூம் போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்கக்கூடாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்து நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்து தொடர்ந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகரில் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியிலே அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இது ஒரு நல்ல சம்பவம். இந்த சம்பவத்திலே ஒரு விஷயத்தை ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார், நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கைகால் செயலிழந்து போனவன், பேரலைட்டிக், கம்ப்ளீட்டா பேரலைஸ் ஆன நிலைமையில் இருக்கிறார். 4 பேர் இந்த மனுஷனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். அப்படின்னா கிட்டத்தட்ட டெட் பாடி மாதிரி நிலைமை தான் அவருக்கு இருந்திருக்குது. சுமந்து கொண்டு வந்தவர்கள் அந்த வீட்டிலே ஏராளமான கூட்டம், உள்ளேயும் வெளியெல்லாம் ஜனங்கள் அப்படியே நிறைஞ்சிருக்கிறாங்க. அதனாலே இந்த மனுஷனை இயேசு கிறிஸ்துவிடத்துல கொண்டு வர முடியல, பக்கத்துல கொண்டு வர முடியல. ஆனாலும் இவர்கள் தங்களுடைய முயற்சியை கைவிடாமல் அந்த வீட்டு, அது ஒரு ஓடு வீடா இருந்தது, மேலே ஏறினாங்க. அதன் கூரையை பிரித்து திறந்தாங்களாம். அந்த ஓடுகளை பிரித்து திறந்து அவர்கள் ஒரு கயிறை கட்டி இயேசு கிறிஸ்து இடத்துல அப்படி மேல இருந்து கயிறை இறக்குறாங்க. கயிறோட அந்த கட்டளோடு இறக்குறாங்க. அப்பொழுது இயேசு கிறிஸ்துவோட விசுவாசத்தை பார்க்கிறார். எவ்வளவு விசுவாசம் இருந்தால் இந்த 4 பேரும் இவனை சுகமாக்குவதற்காக எவ்வளவு விசுவாசத்தோடு எனக்கு முன்பாக அந்த ஓட்டை திறந்து கயிறை கட்டி இறக்குறாங்களே அப்படின்னு ஆச்சரியப்பட்டுட்டு அடுத்த ஒரே வார்த்தை சொல்றாரு, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்ட மனுஷனை பார்த்து சொல்றாரு. அப்பொழுது அங்கிருந்த வேற பாருங்கள் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவனாகிய கர்த்தர் அவர் மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க கூடியவர். இந்த இயேசு இவர் எப்படி மன்னிக்க முடியும்? இவர் மனிதன் தானே, மனிதனாகி இருக்கிறாரு, இவரால் எப்படி பாவத்தெல்லாம் மன்னிக்க முடியும் என்று சொல்லி தங்களுக்குள்ளேயே இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரான ஒரு சிந்தனையை அவர்கள் கொண்டார்கள். ஆண்டவர் ஆவியிலே அவருடைய சிந்தனைகளை அறிந்தார். அவங்க மனசுல என்னென்னலாம் எண்ணங்கள் ஓடுது என்பது அவருக்கு தெரியுது. உடனே அடுத்த வார்த்தை சொல்றாரு, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் அப்படி சொல்லிட்டு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ எது எளிது? ஆகினாலே பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனாக எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் எல்லாம் அறியணும் என்று சொல்லி அதன் பிறகு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போனாரு. உடனே அவன் சுகமடைந்து எழுந்து நடந்து போயிட்டான். நல்லா கவனிக்கணும்.
இதனத்தில் இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை வலியுறுத்துகிறார். பூமியிலே மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஏன் அறியணும்? இவங்க அறியாமல் இருக்கிறாங்க, அதனால சொல்றாரு அறிய வேண்டும். இன்னைக்கும் இது போல நிறைய பேர் வியாதியோடு கூட வருகிறவர்கள் இருக்கிறார்கள், பலவிதமான பிரச்சனைகளோடு வருகிறவர்கள் இருக்கிறாங்க. வியாதி மட்டுமல்ல, பல பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், பண பிரச்சனைகள் மற்றும் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. சமாதானத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள், வேலையில பிரச்சனைகள், தங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிற பிரச்சனைகள், பரிசுத்த வாழ்க்கைக்குரிய பிரச்சனைகள், இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, சரீரத்துல வியாதி இருக்கிறது, என்னமோ ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க, சாப கட்டுகளில் இருக்கிறாங்க, பல விதமான பாதிப்புகளை ஏதோ ஒரு விதத்துல சந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க. அந்த பிரச்சனை சால்வ் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படுறாங்க. பாருங்க, இவங்கள மாதிரி யாருமே பிரயாசப்பட்டிருக்க முடியாது. இந்த 4 பேர் சேர்ந்து அவனை தூக்கிட்டு அவ்வளவு தூரம் வந்திருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்திலே உள்ளே கிட்ட கொண்டு போக முடியல. உடனே முடியலன்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி போல முயற்சி அதிகமாக்கி அந்த ஓட்டு வீட்டின் மேல் ஏறி அந்த ஓடுகளை திறந்து கயிறை கட்டி அப்படியே இறக்குறாங்க. எவ்வளவு ஒரு விசுவாசம் உள்ள ஒரு செய்கை. ஆனா இயேசு கிறிஸ்து ரொம்ப கூலா சாதாரணமா சொல்றாரு, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அதை புரிந்து கொள்ளாமல் திருப்பி கேட்கிறாங்க, பூமியில பாவங்களை மன்னிக்க இவர் யார் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவ திருப்பி கேட்கிறாங்க. அப்போ ஆண்டவர் திருப்பி அதை விட்டுடல, ஜனங்க எதிர்க்கிறாங்கன்றதுக்காக விட்டுடல, திருப்பி சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை கண்டிப்பா நீங்க அறியணும். இது தெரியாம இருக்கிறதுனாலதான் இப்படி வியாதி, இப்படி தெரியாமல் இருக்கிறதுனால இப்படி பேரலைஸ் ஆனது. இது மாத்திரம் தெரிந்திருந்தாலும் இப்படி ஆயிருக்கவே வேண்டியது கிடையாது. உன் வாழ்க்கையில் இருக்கிறதான பாவம் தான் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்பது உனக்கு தெரியல. அதுதான் சொல்ல வர. இதை அறிய வேண்டும். இது அறியாம இருக்கிறதாலதான் இந்த பிரச்சனை. இவருடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருந்ததுக்கு காரணம் தன் பாவத்தை குறித்து ஒரு உணர்வு இல்லை. பாவங்களை மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்துக்கு அதிகாரம் உண்டு என்பது உணரவில்லை. ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் கிளியர் பண்றேன், உன்னை சுகமாக்குறேன். முதலாவது பாவத்தை மன்னித்து விடுகிறேன், அதன் பிறகு இதற்குரிய நோய் வந்ததே, அதிலிருந்து உனக்கு விடுதலை கொடுத்து விடுகிறேன் ஆண்டவர். அப்போ இன்னைக்கு சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ மற்ற எந்த காரியத்திலோ ஏதோ ஒரு இடத்துல நீங்க பிரச்சனைகளை பொழுது உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். என்ன செய்வது என்று தெரியாம, எப்படி இதை ரெக்டிஃபை பண்றதுன்னு தெரியாம, எப்படி இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கொண்டு தெரியாம உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனையை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பிரச்சனை முடிவில்லாமல் உங்க வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அதை முடித்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். குறிப்பாய் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், நோய்கள், இதிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களை நேர்த்தியாய் நடத்துவதற்கு அவர் சித்தமா இருக்கிறார். ஆனால் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க பூமியிலே பாவத்தை நாம் அவரிடத்தில் அறிக்கையிடுவதை, அதனுடைய மேன்மையை, அதன் அவசியத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். இதுதான் கஷ்டம். பாவ மன்னிப்பு என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நிறைய பேர் புரிகிறது கிடையாது. சுயநீதி, என்ன பார்த்து திருப்பி திருப்பி பாவரிக்கப்பண்ணு சொல்றதா? நான் தான் ஏற்கனவே பாவரிக்கலாம் பண்ணிட்டேனே. உடனே தங்களுடைய வாழ்க்கையிலே தாங்கள் ரொம்ப பெரிய நீதிமானாக இவர்கள் காட்டிக் கொள்வார்கள், நினைப்பார்கள். தங்களுடைய பிரச்சனைகளுக்கு பாவம் ஒரு காரணமா இருக்க முடியும் என்பதை நிறைய பேர் உணர்கிறதே கிடையாது. தங்க வாழ்க்கை இருக்கிற பிரச்சனைகள், தங்க வாழ்க்கை இருக்கிற போராட்டங்கள், தங்க வாழ்க்கை இருக்கிறதான சரிவுகள், தங்க வாழ்க்கையில வருகிறதான எல்லா காரியங்களுக்கு பின்பாக அசுத்தாவிதான் இருக்கிறது. அவங்களுடைய பாவம் அசுத்தாவினால் கொண்டு வரப்படுகிற பாவங்கள் இருக்கிறது. அந்த ஆவிகள் பாவத்தின் மூலமாக பலவீனங்களை ஏற்படுத்துகிறது. இதனுடைய ரகசியத்தை உணராமல் இருக்கிறாங்க.
பாவம் அசுத்தாவிகளுக்கு வாய்ப்பை கொடுக்கும். அசுத்தாவிகள் வியாதிகளையும் பலவீனங்களையும் கொண்டு வந்து தெரிவிக்கும். அப்போ ரூட் காஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவமாகத்தான் இருக்கும். அந்த பிரச்சனையுடைய ரூட் காஸ் என்னன்னா பாவம் தான், நினைக்கப்படாத பாவம். அப்ப அந்த ரூட் அவுட் கம்ப்யூட்டர் அதை ரூட் அவுட் பண்ணணும். அந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிற பாவம், அந்த பிசாசு ஆதிக்கம் செலுத்துவதற்கு காரணமாக இருக்கிற பாவம், அதை தெய்வ சமூகத்திலே நாம் அறிக்கையிட்டு மனத்தாழ்மையோடு நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது அந்த ஆவிகளுடைய ஆதிக்கங்கள் முறிக்கப்படுகிறது. உடனே அந்த நபருக்கு விடுதலை கிடைக்கிறது. அப்ப ஜெபிக்கும் போது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கிறது. தங்கள் பாவங்களை அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த நேரத்திலும் கூட இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன குறைவு இருந்தாலும் அதை தெய்வ சமூகத்தில் உள்ளதை உள்ளபடி அறிக்கையிடுங்கள். ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு காரியம் வாழ்க்கையை பாதித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு என்ன தடைகள் இருக்கிறது என்பதை பாருங்கள். அதை கர்த்தரிடத்துல மனத்தாழ்மையோடு அறிக்கை பண்ணி ஒப்புக் கொடுங்கள். அங்கேதான் பிசாசினுடைய ஆதிக்கம், ஒருவேளை அந்தகார ஆவிகளின் ஆதிக்கம் இருக்குமானால் நீங்க ஒப்பு கொடுக்கும் போதே அவைகள் தகர்க்கப்பட்டு போகும். அது தகர்க்கப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நேரடியாய் ஜெபித்து விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவருடைய கரங்களில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போறார். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு சோத்திரம். நன்றி, நன்றி அப்பா. உமக்கு சோத்திரம். தீராத பலவீனம், சரீரத்துல வியாதி, நோய், போராட்டம், மருத்துவ செலவுகள், மருத்துவமனைக்கு சென்று கொண்டே இருக்கிற காரியங்கள், அல்லது குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஆவிக்குரிய விதமாய் காணப்படுகிற பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கையில் வருகிறதான பிரச்சனை, பாவங்கள், வேறு எதுவானாலும் சரி, உங்கள் ஆசீர்வாதங்களை கெடுப்பதற்கு எதற்கு நம் அனுமதி கொடுக்க கூடாது. உங்கள் வாழ்க்கையில போராடுகிற எல்லா பொல்லாத ஆவிகளின் ஆதிக்கங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயிக்க வேண்டும். விசுவாசின் கிரியைகள் அழிக்கப்படும் போது இப்பொழுது நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுகிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது பிசாசின் ஆதிக்கங்கள் எல்லாம் முறிக்கப்பட போகிறது. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி அப்பா. நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம் அப்பா. ஒரு விசை ஒவ்வொருவருடைய குறைவுகள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை எங்களுக்கு மன்னிங்கப்பா. தகப்பனே, இந்த நேரத்தில் கூட எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குறைவுகள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் இயேசு நாமத்தில் எங்களுக்கு மன்னித்து எங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உடைய கரம் எங்கள் மேல் வைக்கப்படுவதற்கு தடையாக எதுவுமே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஓரா கபாலா கமாலா கஷந்தரபாலா மக்கிபாலா கபாலா கமாலா ஷகி மலாதரோ கோதுமியாந்தி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம். Thank you, Jesus. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்கும். ஓரா கபாலா கபாலா மா ஷகீரா மா கபாலா கதரா கிதாரிகா நாகலா மா ஷகரா மல்கோரோது. உடைய வல்லமை விளங்கட்டும், தேவ வல்லமை வெளிப்படட்டும், உடைய அபிஷேக வல்லமை வெளிப்படட்டும். எல்லா பலவீன கட்டுகளை அவிழ்க்கிறோம் இயேசுவின் நாமத்தில். வாழ்க்கை இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்பத்தின் சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். சகல வியாதிகள், பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. சகல விதமான பிசாசின் ஆதிக்கங்களை
வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது முற்றிலும் முறியடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகியிருப்பதாக, ஒவ்வொருவருக்குள்ளும் விடுதலை உண்டாகியிருப்பதாக ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொடுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதி. சோத்திரம் 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 சோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்களுடைய சோத்தரிக்கிறோம் 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 சோத்தரிக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க மகிமைப்படுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுவதற்காக வந்து சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். துதிகன மகிமை யாவற்றை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை சோதரி, நாமத்தை சோதரி. ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல பாகங்களை மறவாதே. ஆமென்.